பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் அடுப்படியில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ரைஸ் குக்கர் எக் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சிம்பிள் ஒன் pot மெத்தட். எல்லாத்தையுமே ஒரே குக்கரில் போட்டு குறைஞ்ச நேரத்தில் சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணலாம். குக்கிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டாக கிடைக்கும். அப்படின்னா வாங்க இந்த குயிக் அண்ட் டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உடனே பார்ப்போம். Hi everyone, welcome to Rechu Kitchen. Today we're cooking something yummy. Let's go. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த முட்டை பிரியாணிக்கு நான் 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் இன்னும் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். 1 கிலோ அரிசியில் செய்கிறனால நான் சம்பா அரிசி இன்றைக்கி நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறேன். சம்பா அரிசி நான் 1 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 3 தண்ணியில். அதே மாதிரி ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 5 தக்காளி பழம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி எடுத்துருக்கிறேன். இங்கே புதினாயில கிடைக்காதனால, கொத்தமல்லியில கிடைக்காது, அதனால நான் ரம்பையில வாசத்துக்காக பட்டை வகைகள் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, பிரியாணியில எல்லாமே எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தயிர் எடுத்துருக்கிறேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அரிசி 10 இருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறணும். பழைய அரிசி என்று சொன்னால் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊறினாலே போதும். நான் இது புது அரிசி என்னபடியாக ஒரு 3 தண்ணியில் வடிவாக நீட்டாக கழுவி எடுத்துட்டு நான் இப்போ ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ரைஸ் குக்கரில் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். என்ன சொன்னால் நிறைய பேர் ரைஸ் குக்கரில் செய்கிறது தெரியாமல் இருப்பீங்க. நான் ஸ்டார்ட்லேயே இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். நான் எல்லோருக்குமே சொல்லியிருப்பேன், சமையலே தெரியாத ஒரு பிகினர்ஸுக்கு தான் நான் இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். அதனால் நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி தான் சொல்லி தரப்போகிறேன். அதே மாதிரி அதுக்கு பிறகு அரிசி ஊற வச்சுட்டு முட்டை எல்லாரும் அவிக்கும் போது பிஞ்சு கொண்டு வரும். அப்படி பிய்யாமல் என்னென்று உரிக்கிறேன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் முட்டை அவிய வைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு, அதே மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு முட்டையை அவிய விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முட்டை கோது உடையாமல் உங்களுக்கு அந்த முட்டை பிய்யாமல் நல்லா நீட்டாக வரும். அது ஒரு ஷேப்பாகவே வரும் என்று சொன்னால் சில பேர் முட்டை அவிச்சிட்டு உரிக்கும் போது முட்டை பிஞ்சு போயிடும். அப்படி பிய்யாமல் இருக்கணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. சமையல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது ஒவ்வொரு புது விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நான் பிகினர்ஸுக்காக தான், அதாவது சமைக்கவே தெரியாத என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறேன். இந்த கிச்சனில் இன்றைக்கி நான் ரெச்சு கிச்சனில் எக் பிரியாணி என்னன்னு சொல்லி ரைஸ் குக்கரில் செய்கிறேன்னு சொல்லி தான் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், முட்டை இதே மாதிரி ஒவ்வொன்றா உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் உடைக்கிறேன், எதுவுமே பிஞ்சு வரையில. என்னென்னு சொன்னால் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு தான் இன்றைக்கு அவிய விட்டேன்னா அதனால் பிஞ்சு வரையில நீட்டாக முட்டை கோது கலண்டு வருது. இதே மாதிரி எல்லா முட்டையும் முறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, நான் முட்டையெல்லாம் முறிச்சு எடுத்துட்டேன். பாருங்க, முட்டை பிய்யவே இல்லை, நீட்டா வந்திருக்கு. அதே மாதிரி இது ஒரு டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நான் தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தக்காளி பழத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுப்போம். ஈஸியாக உடனடியாக செய்யணும்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக வந்து நான் உள்ளியும் இஞ்சியும் வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். நான் மிக்சி வந்து அந்த சின்ன கப்பில் உள்ளியும் இஞ்சியும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து நல்லா பட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். பாருங்க இதே மாதிரி நல்லா பட்டா அரைச்சி எடுத்துட்டேன். இனி வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் முட்டையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வந்து ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து இப்படி வெடிச்சு வரும்போது கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன் நிறத்துக்காக. அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். இதை வந்து நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையை வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னு நல்லா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நான் முட்டை வந்து கீறு போடாமல் அந்த வீடியோ கிளிப் வந்து எடுக்க முடியாமல் போயிட்டு இது வந்து நான் போட்டதுக்கு பிறகு தான் முட்டையை வந்து ஒவ்வொரு கீறாக போடுறேன். நீங்கள் வந்து முட்டையை நடுவில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இடையில வந்து கத்தியால் கீறு போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கலந்த தூள் உப்பு எல்லாமே சேர்ந்து அந்த முட்டைக்குள்ளே வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ண முடியாமல் போயிட்டு பாருங்க இதே மாதிரி பிரட்டி விடுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் எல்லா பக்கமும். பாருங்க நான் இந்த டைம்ல தான் கீரை போட்டு விட்டேன்னா என்னென்னு சொன்னால் ஸ்டார்டில் கீரை போட மறந்தனால நான் இப்போ தான் கீறு போட்டுவேன்னா நீங்கள் ஸ்டார்டில் முட்டை சேர்க்கும் போதே முட்டையை வந்து கீறு போட்டு சேர்த்துருங்க. கத்தியால் ஒரு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அந்த கீறு போடும்போது அந்த வீடியோ கிளிப் வந்து எடுக்க முடியலை. பாருங்கள் நல்லா முட்டை ரோஸ்ட் ஆகி முட்டையை எடுத்துருங்க. அந்த எண்ணெயை தான் நான் பிரியாணி செய்கிற சட்டியில் சேர்க்க போகிறேன். அதனால் பிரச்சனை இல்லை, அந்த எண்ணெயை அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நான் நெய் சேர்க்கையில் கொஞ்சமாக இதோட இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சூப்பரான ஒரு ரைஸ் குக்கரில் உதிரியாக என்னென்னு சொல்லி பிரியாணி செய்கிறேன்னு பாருங்கள். சட்டி வச்சு சூடாயிட்டு அதில் வந்து நான் இந்த எண்ணெயும் சேர்த்துட்டேன். அதோட வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த சட்டி சூடானோன்னு ரம்பையிலேயே சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த சட்டி எண்ணெய் சூடானது வந்து ரம்பையில் பொரியும் போதே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். ரம்பையில் போட்டிங்கன்னு சொன்னால் செம்ம வாசமாக இருக்கும். நான் வந்து இங்கே அதில் கடற்கரை சைடில் இருக்கிறனால இந்த புதினா கொத்தமல்லியில் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நான் வந்து ரம்பையில் தான் சேர்க்கிறேன். ரம்பையில் ஸ்ரீலங்காவில் வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இருக்கும். சூப்பராக இருக்கும், சமையலுக்கு ரொம்ப வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா வதங்கணும். அதை வதங்குறதுக்கு தேவையான தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்க இப்படி நல்ல நிறம் வெங்காயம் நிறம் எல்லாம் மாறி வந்தோன்னே
அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெயில் காலங்களில் அடுப்படியில் நின்று பிரியாணி செய்து கஷ்டப்படாமல் இப்படி ஈஸியாக ரைஸ் குக்கரில் செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து 2-3 தடவை செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோவாகவே போடுறேன் ரைஸ் குக்கரில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்தோன்னே தயிர் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதே மாதிரி நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து அதாவது தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். பிரியாணி மசாலா வந்து நான் கூடுதலாகவே இந்த ப்ராடக்ட் தான் எடுக்கிறேன். நான் இது வந்து நான் வேறு எதுவுமே சேர்க்கிறேன். இந்த ப்ராடக்ட தான் விஜயா ப்ராடக்ட்னு சொல்லித்தான் அதில் பிரியாணி மசாலா தான் சேர்க்கிறேன். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். உங்களோட வாசத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கல்லுப்பு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் தண்ணி விட்ட பிறகும் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். அதனால் உப்பு வந்து உங்களோட அளவை பாரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, அடி பிடிக்காம சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகுது. நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி வந்து அளவு தண்ணி என்னென்னு சேர்க்குறேன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். அதோட வந்து அதற்கு முதல் இந்த முட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த கப்பில் வந்து நான் 4 கப் அரிசி எடுத்தேன். அதனால் வந்து அந்த ஒரு கப்புக்கு 1.25 கப் தண்ணி வைக்கிற மாதிரி நான் வந்து 5 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு, காரம், புளி எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க. மூடி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் வந்து அந்த கொதி வாரத்துக்கு முதலே தேசி புளி சேர்க்கணும். அதனால ஒரு தேசி பழத்தை வந்து அப்படியே சேர்த்துக்கொள்கிறேன். சிக்கன் சூப் கட்டி வந்து நான் 2 சின்ன சூப் கட்டி எடுத்துருக்கிறேன். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், நான் டேஸ்ட்டுக்காக எடுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இதில் பபிள்ஸாக வருது, கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த டைமில் வந்து அரிசியை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் வந்து 4 கப் அரிசி என்றபடியாக 5 கப் தண்ணி வச்சு நான் எனக்கு அந்த தண்ணியும் அரிசியும் கணக்காக மட்டமாக வந்து இதுலேயே தம் ஆகி அப்படியே சூழ்ச்சிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தோன்னா எனக்கு சோறெல்லாம் நல்லா வெந்து பிரியாணி சும்மா உதிரியாக டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் ஒரு கப்புக்கு 1.25 கப் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கணக்காக இருக்கும். வடிவாக அரிசியை சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மூடி விட்டு கொதிக்க விடுங்க.
பாருங்க இதே மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த டைமில் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. தண்ணி சரியாக வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அரிசி உடையாமல் வரும். பாருங்க அரிசியும் தண்ணியும் சரியாக வந்துட்டுது. ஒருக்கா அடிக்கடி திறந்து ஒருக்கா கிண்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நீங்கள் அடுப்புன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் வச்சு தம் போடலாம். நான் இதை அடுப்பில் செய்யாதனால அப்படியே வச்சு நான் மூடி விட போகிறேன். அது ஹீட்டிலேயே வந்து உங்களுக்கு சரியாக அரிசியெல்லாம் நம்ம வடிவாக அவிஞ்சு சூப்பரான பிரியாணியாக ரெடியாகி வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அந்த முட்டையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல வாசத்தோடு வந்திருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்ச தண்ணி அளவு எனக்கு சரியாகவே இருந்தது. ஓகே, இன்றைக்கு ரெச்சு கிச்சனில் சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெச்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.